என்ன எங்களை தார் ரோடு போட்டுச்சு பள்ளமா போட்டு பள்ளமா இருக்கு அதனால அந்த பக்கமே போட்டுக்கிறது சிமெண்ட் போட்டு கரெக்ட் விட்டுச்சுனாக்கா நான் நலத்தை மாத்தணும் பாத்துக்க அதான் பழைய மாத்த சொல்லு கொடி சாத்து கொடி நான் காட்டு ரோசா பாட்டை மாத்தி ரீமிக்ஸ் பண்றேன் எப்படி மேந்தோலோசா மிஸ்ஸோலசா தாசு பூச ஒருத்த நம்புறாங்க லாசு பூச ஹலோ 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 ஆடி இருக்கிற காலையை ஓச்சிட்டு போவேன். ஆமா என்ன நல்லது ஒரு ஊரு பூவந்தி இந்த ரப்பு ரப்புன்னு ஆடுனா காலைல போய் வீட்டுல ஆட போயிடலாம். அது இல்ல எதாச்சும் அண்ணே அண்ணா ப்ளீஸ்ண்ணா தூக்கத்துல ஊராட்டு இப்படி தூக்கி போடாது ஏன்னா என்னடா நக்குற ஒருத்தன் வயிற்றுக்காக வயிற்றுக்கு என்னமா பண்ண எங்க அம்மா அன்னைக்கு சொல்லி விட்டாங்க. என்ன சொன்னாங்க? வாழ்க்கையிலேயே உனக்கு லைஃப்ல ஒரு தேவதை இல்ல எனக்கே இருக்கான்னு சந்தேகமா இருக்காரு உள்ள டவுசர் இருக்கான்னு தேவதைன்னு நினைச்சுதான் நான் இது பெரிய சொலக்கா வெளியா இருக்கு பாத்தியா இல்ல இது வந்து காஷ்மீர் இளநியா இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன். நீ வெக்கப்படுறத பார்த்தா எனக்கே வெக்க வருது. லேட்டா வருதுன்னு எத்தனை குடும்ப குருதியை கட்டியா ஆச்சுல என்னன்னா ஆச்சுல அப்படின்னா பிளாச்சுல சுடான் சொல்வா என்னைக்காவது பஸ் ஸ்டாண்ட்ல பாத்திருக்கேன்ல முழுசா ஒரு பேரை சொல்ல மாட்டாங்க. என்ன பேரை சம்சாரத்தை திருப்பணம் கூட சொல்ல மாட்டாங்க. அப்புறம் இன்னொன்னு சுட சுட சமோசை பக்கம் வித்தியாசமா யாரும் எப்படி சார் நரம்ப எறும்பாக்க நரைச்ச முடிய கட்டுப்பாங்க எங்க அக்கா முறை ஆகா கட்டிச்சு எடுத்துருவாங்க முழுக்க. நல்ல இந்த சீசன் அந்த நேரத்துல நீ எல்லாம் சமோசாவும் முடிச்சு வைக்க நாடகத்தை கெடுத்துவேன். மூணாவது பாப்கார்ன் வெளுக்குறியாம்ல தாளக்கரையன் இந்த வெயில் நேரத்துல என்ன வைப்பாங்க? சாப்பாடு நீ வியாபாரம் பாக்குறப்போ சொல்லணுமே அந்த வெயில் நேரத்துக்கு எனக்கு இது லோ என்னடா சொல்லுவாங்க எனக்கு உனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலா இது எனக்கு 100வது வெள்ளி விழா. அதே பின்னாடி டிக்கி படுத்துருப்போம் 100 வண்டியில ஏறி ஏறி உட்காந்து போனா சீட்டு என்ன ஆகும்? நீ உள்ளவா உள்ளவா 101 நான் உனக்கு 108 தான் அடுத்து. நான் உங்களை வாங்கி எடுக்கிறேன். உன்னை பார்த்து நான் வாங்கி எடுக்கிறேன். நீ எதுக்கு சொல்லும் போதே வாங்கி எடுக்கிறேன். இப்படி செய்யணும்னு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுறேன்.
சரி பிரஸ் வச்சு பண்ணவா? பாருங்க நீங்க எது பண்றீங்களோ இல்லையோ இது நல்லா பண்றீங்க. உணர்ச்சி ஏத்துறதுக்கு நான் செக்ஸ் பண்ண பாப்பா இருக்கிறேன். இருக்கிற மண்டக்கரை அப்புறம் போயிடுவாங்க போல. நான் உங்களை தொட்டுக்கிறவா? அண்ணி ஆடவர்கள் இது வரைக்கும் என்னை யாருமே தொட்டதில்லை. வீட்டிலே எல்லாம் செஞ்சுக்கிறவாங்க. ஆனா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முத நான் உங்களை தொடலான்னு நினைக்கிறேன். குளிச்சுட்டு வா. நீ ஏற்கனவே குளிச்ச மாதிரி தான் நான் நிக்கிறேன். உங்களை நான் தொடவா? சும்மா வாங்க. நிறைஞ்ச மனசா உள்ள வான்னு சொல்ல சக்காட்டி எதுக்குள்ள எடுத்தாலும் பொசுக்கு பொசுக்கு என்னை புரிய எல்லாம் அப்படியே கிள்ளி விட்டு ஆட்டி விட்டுருவாங்க. நீங்க 4 பேரும் மாத்திடுறேன். உங்களை நான் தொடவா? சும்மா எதுல வேணா தொடு. கண்ணை மூடிட்டு வா. உங்க கையை மட்டும் நான் தொடனேன். தொடவா? ஒரு நிமிஷம் விசிறிக்கல. ஏலம் சார் ஏலம். இருடா மக்கா இப்ப என்னைய பத்தி பேச நான் உங்களை தொடவா? இப்ப பேசியா? சும்மா தொட. எருத்துல இனத்துல தான் சரி திருப்பி பேச சொல்றாங்க. பரவாயில்ல. இந்த டான்ஸ் தொட்டா இந்த டான்ஸ் போறோம். அல்ல நீ அந்த சுவிட்சை தொடு. மைக்க தொடு பாத்தீங்க. ஒன்னேஸ் தாட்டு கொடுத்துட்டு வர மாதிரி வருது. நான் உன்னை தொட்டனே உனக்கு ஏதாவது வருதா? வரலையே உனக்கு கிட்ட வரப்போகுது. வருது. என்னது? போன வாரம் போட்ட ஒரு 5000 பேங்க்ல வருது. ஆஸ்பத்திரியில பில்லு வருது. உனக்கு லேசா புள்ள வருது. நான் உங்களை தொடவா? நீங்க என்னைய கையை மட்டும் தான் தொடணும். 170 ரூபாய்க்கு எனக்கு கொண்டாட ரூபாய்க்கு தொடுவேன். மெமரி கார்டா? ஏய் மயில் பக்கத்துல வா மயில். டச் மீ மயில். 16 வயசுல 16 வயசுல வேற இருக்கு. கமலஹாசன் மாதிரி ஒரு ஆளு சப்பு நிறைய போறப்பல அந்த மாதிரி செய்யுங்க. மயில் ஷோ டச் மீ சக்காத்தி மேல மோகம் தொட்டிருக்க ஒண்ணுமே இல்லைன்ற கலாட்டி போட்டு என்ன பண்ணுவேன்? அந்த படத்தை செய்யற மாதிரி செய்யறேன். டச் மீ. ஹலோ டச் மீ. மயில் எதுவுமே வரலையா மயில்? சட்டி போடல எப்போதுக்கு போற மயில். மயில் பக்கத்துல அஞ்சே ஒண்ணு மயில். ஓ மசூர் ஒட்டு மசுராம ஆராய்ச்சி பண்ணி உனக்கு ஆராய்ச்சி அங்கதான் பண்ணிக்கிறா உங்க. ஹலோ யார் ஆட்டோ டிரைவர் உட்காந்துக்காப்புல? அப்படி இல்லைண்ணா அப்படி. உங்க பேரு? என் பேரு 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 இந்த பேருக்கு ரேஷன் கார்டே கொடுக்க மாட்டாங்க. உண்மையான பாஸ்புக் இருக்கிறாங்க. விளையாடி சொல்றீங்க. உண்மையான பேரை சொல்லுங்க. உண்மையான பேர் மூணு பேரும் பேசிட்டு பேப்ப நீ என்னை கண்டுபிடிச்சு அடிக்க மாட்டேன். என் பேரு தான் சினேகாவா? சினேகா. நீ பார்த்ததே இல்லையா? அந்த அம்மா கேட்டு படிச்சு உன்னை கொலைகேசுல உள்ள தள்ளி பண்ணும். இது சின்னையான்னு வை. ஆமா என் பேர் தான் ஆர் யோகலட்சுமி. எம்முங்கிற ஏண்டா ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் சொல்லுவேன். நீ அதுல போட்டிருக்கேன் அந்த ஆளு. ஆர் யோகலட்சுமி. ஆர் யோகலட்சுமி. ஆமாங்க. யாரு வச்சா? யாரு? எங்க வாத்தியார் வச்சார். யாரு வச்சா? நாடகத்துக்காண்டி ஆர் யோகலட்சுமி எங்க வாத்தியார் வச்சார். என் பேர் அந்த பேர் மட்டும் இன்சியல் வச்சிருக்க பாத்தியா? என்னது? என் பேர் ரா ஆர். ஆஹா சக்காத்தி முடிச்சேன். சீனுக்கு பொண்டாடி வச்ச சக்காத்தி மேல. ஆமாடா சக்காத்தி மேனே. எதுக்கத்தான் உசுறு வர மாதிரியே தோணுவேன். பக்கத்துல வா. தெரியட்டும். குடியில காய போட்டுக்கல அப்படித்தான் தெரியும். ஏய் இது பண்ண போறேன் மாமா. க்ளோஸ் அப் பண்ணி. ஆனா என் பேர் என்ன தெரியுமா? தடங்களுக்கு வருந்துகிறோம். உள்ள கட்டி போட்டுக்கிட்டு சக்காத்தி மலை நம்பி வர முடியுமா? நீ எல்லாம் எதுக்கு அதை போறேன்னு கேட்கிறேன். அதுக்காக கோமத்தை வச்சு தெரிய முடியும். என் பேரு லகடு. இப்படிதான் உங்க பேரு வைப்பாங்க. சின்ன வயசுல விளையாடும் போது தகடு கிழிச்சு கிழிச்சா, அதனால எங்க அம்மா தகடுல கிழிச்சா நீ லகடுன்னு வருவேன். அதான் உங்க உடம்புல இரியா எந்த இடமும் எனக்கு பிடிச்சிருச்சு. ஆனா ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா? நீங்க இத்தனை வரைக்கும்
பிகாஸ் முட்டைக்கோஸ் சர்க்கோஸ் செம்மணி சர்க்கோஸ் ஆரம்பம். நீங்க இது வரைக்கும் சீமக்கரவு பக்கம் ஒதுங்கி கேட்கல. வெளியூர்லாம் போய் நாடாடுறீங்க, அர்ஜென்டா வெளியே வந்தா அங்கிட்ட ஒதுங்கிருக்கலான்னு கேட்டேன். இல்ல அப்படிலாம் போனது இல்ல. ஏன் உடம்புல உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கல? ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் உங்ககிட்ட நான் ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் கேட்கணும். இந்த பாவாடை ஏதுண்டா? அது தெரியும். நீ ஊர்ல வரும்போதே நான் அந்த வீட்டுல கொடியில காஞ்சிருந்ததை எடுத்துட்டு வந்தேன். வந்துகிட்டு இருக்கு ரோபோ. இல்லங்க, அதாவது நான் உங்ககிட்ட ஒரு சின்ன சந்தேகம் கேட்கணும். என்ன? உங்களுக்கு ஏன் அது இல்ல? மேல மேல காட்டுமா? திங்கிற சோத்து துறக்க உங்களுக்கு ஏன் மீச? நானும் ரொம்ப நாளா பாக்குறேன், உங்களுக்கு அது இல்லவே இல்ல. இன்னும் மேல கூட சக்கரத்துல பொழுதுனைக்கு அங்கேயே நிக்கிறேன். எடுத்து பார்த்தோம்னா மீச சும்ரன் ஏன் மீச இல்ல? கண்மையில வரைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஏன் இப்படி சொல்ற? ஒரு வயிற்றுக்கா இங்க வா. எங்க ஆத்தா மல்லலு மங்காத்தா சரடி பார்த்தா மல்லலு மங்காத்தா 8 பேரா வண்டி ஓட வச்சு அதுல நினைக்கிற மாதிரி சொன்னப்பா 8 பேரு சேர்ந்து என்ன சின்ன வயசுல வண்டியோட வச்சு சாமியை கும்பிட்டு பொம்பளை பிள்ளை பறக்கம்ன்றதுக்காக 8 பேர் ஆம்பளை பையன். நாங்க 9வது நாள் எதுக்கு அப்படி சொல்றேன்? கொஞ்சம் வயிற்றுக்காக. அன்னிலிருந்து எங்க அம்மா பொம்பளை பிள்ளையோட வெளியே அனுப்புவாங்க. என்னை யாரும் பாத்துடக்கூடாதுக்காக மட்டும் நானும் கொட்டை வச்சு மறைச்சுக்கிட்டே போறேன். அன்னில இருந்து இதையே முளைக்காம மூடையாக சர்பஸ் சொல்ல வருது. மஞ்ச கலக்காடி பர்ஃபார்மன்ஸ் பண்ண வருது. மஞ்ச கலக்க வாங்கி அப்பி மீசையே முளைக்காம முன்னாடி பாவாடை கட்டி நிக்கிறேன். சிம்ரன் ரொம்ப அடிக்காத வீக்கான உடம்பு. உங்களுடைய வாழ்க்கை வரலாறுல இவ்வளவு பெரிய சோகம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியலையே. அல்லே தெரிஞ்சா செருப்பு அடிச்சிருக்கேன் சிம்ரன். இப்பயும் உன்னை அதான் பண்ண போறேன் நானு. ஆனா ஒரு விஷயம், என்னத்தான் நீங்க பொண்ணு சொல்ற, நீங்க கொலுசும் கொடியும் போட்டு விளையாட்டாலும் இப்பயும் பொம்பளை பிள்ளை மாதிரிதான் இருக்கீங்க. நல்லா இருக்கா? பாவடி அவுத்து விட்டுறாதா? உன் மேலே எதுக்கு சிம்ரன் முட்டை கவுச்சி அடிக்குது? முட்டை வரும்போது உடஞ்சு வசலாம். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? நம்ம 2 பேரும் காதல் செய்து கல்யாணம் செஞ்சு ஒருவேளை நான் இறந்துட்டா ஐயோ அப்படி சொல்லாதீங்க. அதான உடம்பு சும்மா இருக்க நீ வாழணும். சும்மா இருக்க முடியாம நீங்க இல்லாத உலகத்துல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நிறைய பேர் உன்னை பாப்பாங்கம்மா, நீ வாழணும். 4 வருஷம் கழிச்சு எவ்வளோ பார்க்க மாட்டேன். 9 பூஜை உன்னை பாப்பாங்க. ஏன்னா நீ சிவத்த தோன்றி எனக்கு போதும்டா உங்க சங்காத்தன்மே. காஞ்சிபுரத்துல எவனை விடையாத்தா? ஆனா நீ வாழணும் சிம்ரன். நீங்க இல்லாத அந்த பூ உலகில் இன்னுமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். இப்பவே உயிரோடவே இருக்க மாட்டேன். இன்னுமே நான் இருக்க மாட்டேன். ஒரு எங்களோட அடிச்சிரு உண்மையிலேயே. என்னப்பா உனக்கு ஒண்ணுமே இல்லையே? என்ன சரி, ஒருவேளை உனக்கு ஏதாவது இப்ப 1000 மணி சக்காத்தி மலை உன்னைய புதைச்ச இடத்துல ஈர காய்கள் இருக்கு முன்னாடி. இது என்ன நாடு? கருப்பு கரைசி கண்ணகி பிறந்த நாடு அல்லவா? அதனால உன்னைய புதைச்ச இடத்துல ஈரம் காய்கள் இருக்கு முன்னாடி விசிறி போட்டாவது ஆற வச்சு ஆல்ரவுண்டுக்கார கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பேன்டா. அவர் குடும்பத்தில் நீ உழவப்பி நினைக்கிறப்பா. எனக்கு தெரியும். உழவ வச்சு சமைச்சு போடுவேன் ஒரு நாள். எனக்கு தெரியும். என்னண்டு இப்படி செவத்தோட வச்சுட்டு நீ சும்மா தெரியாடி சக்காத்தி உன் ஆட்டை எங்க நிக்க நான் பாக்குறேன். அதுக்காக நான் சோதிச்சேன். ஆனா
சொல்ல விடு. ஊருக்கு போகும்போது எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா கதைக்காக அந்த மும்தாஜுக்காக ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டினார். ஆனா எனக்காண்டி நீ என்ன கட்டுவேன்? என்ன கட்டுவேன்? கக்கூஸ் கூட கட்ட மாட்டேன். ஒரு மலர் நிக்கான இல்ல பேண்ட் கால்களாம் போயிடாங்க சிப்பரன். அதனால நீ இல்லாத உலகத்துல சீமக்கரு அதிகமா உள்ள பகுதியில போய் நல்லா தனியா உட்காந்து மண்டி ஓட்டுக்கிட்டு மனசார உடனே நினைச்சு என்னடா செய்வேன்னு கேட்கலாம். ஏன்னா என்ன அழுதா சமாதானம் பண்ண அழுதாத இடத்துல அழுதா இஷ்டத்துக்கு அழு. எப்படி எப்படி நினைச்சு அழு வேண்டி நினைச்சு நினைச்சு அழுகுறீ. உனக்காக ஒன்னே ஒண்ணு கட்டுவேமா. என்ன கட்டுவ? இந்த மூச்சு கணவரம் கேரளா போய் நல்ல மந்து வேலையை பார்த்து தாயத்தை கட்டுவேன். கண்ணக வண்டியா ஐயப்பா. ஹலோ 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 கண்ணக வண்டியா கப்பட வண்டியா கண்டாடி அதை கொட்டி கனக வள்ளி கற்பக வள்ளி கற்பகமே கனக வண்டியா உள்ள தீய வண்டியா கனக வண்டியா கற்பக வண்டியா கண்டாடி அதை கொட்டி உனக்கான துணைக்கிற பேர நினைக்க கண்டு கொள்ளலையத்தி நீ கண்டு கொள்ளலையத்தி கனக வண்டியா என்னடா பாட்டு? புதுக்கோட்டையில பூராங்கடிச்சு பின்னாடி வந்தது உனக்கு கட்டி. இதெல்லாம் பாட்டா? இல்ல புதுக்கோட்டை பக்கம் நீ நடந்து போகும்போது தட்டி மேடை இந்த மாதிரி ஒட்டி உட்காரும் போது சட்டைக்கு மேல வந்து ஒண்ணு கடிச்சிச்சு. போறேன். ஆமா அதுக்கு நான் மறந்து சொல்லியிருக்கேன். என்னது? புதுக்கோட்டைக்கு நாடகத்துக்கு போகும்போது பின்னாடி வந்தது கட்டி நான் போன மறந்து வந்து கொட்டுக்கடி அடி குட்டி அடி கொட்டுக்கடி அடி குட்டி அடி கண்ணக வள்ளி அற்புத வள்ளி அடி கட்டழகி அடி குட்டி உனக்கான தொலைக்கிற பேர நினைக்கிற கண்டு கொள்ளலைய கட்டி நீ ஒளிப்பறைக்கு நல்ல அருமையான காதலுங்க. உங்க காதல் அப்படிதான், என் காதல் எப்படிமா இருக்கு சொல்லுங்க ப்ளீஸ். இறங்கி இன்னும் 6 மணி நேரம் ரிமைனிங் கேட்குது. ஆண்டவர் இயேசுவே இறைவா ஐயோ அண்ணாமலை அண்ணாமலை சோர் சோர் அண்ணாமலை 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 உண்ணாமலே முன்னலகே